மக்கள் வணக்கம். அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்கிற உத்தரவு 1966ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகிறது. இந்த தடையை தற்போது துணிந்து நீக்கியுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு. நாட்டில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் நாட்டில் இந்துக்களுக்கு, குறிப்பாக இந்தியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதலில் எழுந்து நிற்பது ஆர்எஸ்எஸ் இயக்கமே. இந்து தர்மத்தை, தேசத்தை போற்றி பாதுகாக்க ஒழுக்கம் கட்டுப்பாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டு வரும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு அவர்களின் சேவைகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரமே அரசின் இந்த உத்தரவு என்றால் அது மிகையாகாது. இனம், மொழி, மத பிரிவினைவாதம் பேசும் கட்சிகளுக்கு, ஆர்எஸ்எஸ் சேவகர்களை சங்கிகள் என்று கூறுபவர்களுக்கு, ஆர்எஸ்எஸ்ஸை வளரவிடாமல் முட்டுக்கட்டை போட்டு தடுத்தவர்களுக்கு அரசின் இந்த உத்தரவு பிடிக்காமல் இருக்கலாம். அதுபோல காந்தியை கொலை செய்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான் என்று அரைகுறைத்தரமாக பேசிக் கொண்டிருக்கும் பப்பு ராகுல் காந்தி அவர்களுக்கு மற்றும் காங்கிரஸ் மற்றும் திமுக போன்ற கட்சிகளுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.